ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மன்னி சாதிக். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பேர் வந்து மல்லிகா. இவங்க வந்து குவைத் வந்து ஃபர்வானியா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அக்கமா முடிஞ்சு, அதாவது 1.5 வருஷமா அக்கமா முடிஞ்சு வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ கால் முடியாமல் கால் வீங்கி போய் வந்து இங்கே வந்து ஃபர்வானியா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இங்கே இவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. ஏஜென்சிக்காரனும் கை விட்டுட்டான். சரியா, இப்ப எங்க போறதுன்னு தெரியாம இவங்க வந்து இங்க இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்களுக்கு வந்து 105 தினார் வந்து இப்ப வந்து ஃபீஸ் போட்டிருக்காங்க. 105 தினார் இதை கட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா இவங்க முடியல, காலும் முடியல, ரத்தம் கட்டி இருக்கு, வெளியிலயும் போக முடியாது, வெளியில எங்க போறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அம்மாவுக்கு வந்து தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் உதவணும். ஆல்ரெடி நம்ம வந்து மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து அதான் ஹாஸ்பிட்டல் உதவி செஞ்சு அந்த பையனை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த குவைத்தில் உள்ள அமைப்புகள், ஜமாத்துகள் கண்டிப்பா வந்து இந்த அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருவண்ணாமலை தான், மல்லிகா அவங்க பேரு. கொஞ்சம் தயவு செஞ்சு இவங்களுக்கு உதவுங்க. கண்டிப்பா இவங்க வந்து சொத்து பார்த்து எதுவும் தேவையில்லை, நல்லபடியா போயிட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதுப்பா, உங்களுக்கு தருமா போட்டு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 97606178. அதாவது பாத்தீங்கன்னா 97606178. இந்த அம்மாவுடைய நம்பர் கையில போன் இருக்கு. பர்வானியாவில் என்ட்ரன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம், எமர்ஜென்சி வார்டு என்ட்ரன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிப்ட்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 17வது வார்டு பெண்கள் வார்டுல இவங்க வந்து 12வது ரூம்ல இருக்காங்க. 17வது வார்டு 12வது ரூமு. தயவு செஞ்சு பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நானும் இவங்களை வந்து அடிக்கடி பார்த்துக்குவேன். எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், என்னுடைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு நண்பர்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு ஆதரவு இல்லை, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னாங்க. நான் இப்போ வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சு நம்ம வந்து ஊருக்கு அனுப்பியே ஆகணும். என் மேலே உள்ள அன்புல கண்டிப்பாக எத்தனையோ பேர் உதவி செஞ்சீங்க அந்த பையனுக்கு, மணிகண்டனுக்கு. அதே மாதிரி இந்த அம்மா வயசான அம்மா வழி தெரியாமல் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக உதவணும். மனிதநேயம் என்னைக்குமே வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மன்னை சாதிக். அம்மா நீங்க சொல்லுங்க, ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க. அதேதான்மா, என்ன ஊருக்கு நாட்டுக்கு தான் அனுப்பிவிடணும், எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க கொடுக்க வேண்டாம். என்ன நல்லபடியா ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா போதும். பாருங்கம்மா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. 25 நாளா இருக்குங்களா? 25 நாளா இருக்காங்க. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்தாக்கா முடிஞ்சு ஏஜென்சிக்கார கைவிட்டுட்டான். பத்தாக்கா முடிஞ்சு வந்து 1.5 வருஷமா பத்தாக்கா முடிஞ்சு இவங்க வந்து வெளியில வந்து வேலை பார்த்துருக்காங்க. முடியாத சூழ்நிலை, வயசு 50ஆகுது. இப்ப பாக்குறதுக்கும் ஆள் இல்லை, இவங்களுக்கு போறதுக்கும் இடம் இல்லை. இப்ப பணம் கட்டிட்டு வெளியில போறதுக்கும் வழி இல்லை. சரியா, நான் வந்து அடிக்கடி பாத்துக்குவேன். கண்டிப்பா வந்து அமைப்புகளும் ஜமாத்துகளும் நல்ல மனித நேயங்கள், குவைத்தில் உள்ள மனித நேயங்கள் வந்து இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும். மறுபடியும் சொல்றேன், இந்த அம்மாவுடைய போன் நம்பர் 97606178. நம்பிக்கையோட மன்னை சாதிக் இந்த அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட முகத்தை பாருங்க. நம்ம அம்மாவுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல எப்படி நம்மளுடைய அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நம்ம காப்பாத்துறது இல்லையா, அந்த மாதிரி இந்த அம்மா எப்படி, இந்த அம்மாவுக்கு வேற ஒண்ணும் இல்ல, நல்லபடியா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன ஊருக்கு அனுப்பி வச்சா போதும்பா அப்படிங்கிறாங்க. அதானம்மா? ஓகேம்மா. இந்த அம்மா பேர் மல்லிகா, திருவண்ணாமலை மாவட்டம். எனக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய போன் நம்பர் 55166181. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். கண்டிப்பா வந்து இவங்களுடைய டீடைல் தெரியும்னா கண்டிப்பா வாங்க. ஃபர்வானியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 17வது வார்டு பெண்கள் வார்டு. இங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு 12வது ரூம் தனியா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா இதுக்கு இவங்க உதவி செய்யணும். அமைப்புகளும் கண்டிப்பா உதவி செய்யணுங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நம்பிக்கையோட மனிதநேயம் என்னைக்குமே நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறது. நன்றி. நன்றிப்பா, எங்களை காப்பாத்தி கொடுங்கப்பா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க, நான் இருக்கேன், நம்மளுடைய முகநூல் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அழுவாதீங்க, நாங்க இருக்கோம். ஓகேவா? தைரியமா இருங்க, காப்பாத்துவீங்க. நம்பிக்கையோட மன்னை சாதிக். பாய்.